பார்க்க போகிற படத்தோட பேர் ஹூ லுக்ஸ் பேக், அதுதான் படத்தோட பேர். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறா அப்படின்னா அப்படி கிடையாது. ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திடீர்னு இப்போ கண் விழிச்சாருன்னா எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படின்றத தான் ஒரு கற்பனை கலந்த சித்திரமாக எடுத்திருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேனரிசம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அதாவது எப்படி சொல்கிறது, இப்படி தான் விஷ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அந்த காலத்துலலாம் அந்த டைம்லலாம் அப்படிலாம் ஆளுங்க இருந்திருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு காட்டியிருப்பாங்க. அவர் இப்படி குட் மார்னிங் சொல்லணும், இப்படி தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் கிளாஸ் எடுப்பார். நான் தான் அவங்களோட புதிய கோச் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மனியில் அடுத்தடுத்த இடத்த இப்போ காட்டிகிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து அப்படியே ஒரு காட்டு பகுதி மாதிரி அடுத்தடுத்த சீனில் காட்டுவாங்க. இப்போ அந்த காட்டு பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹிட்லரை தான் எப்படின்னா ஒரு மாதிரி மயக்கம் அடைஞ்சு கடந்துட்டு இருப்பார். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது சுத்தமாக ஞாபகம் இல்லை. எத்தனை வருஷமாக தான் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எதுவுமே ஞாபகம் இல்லை. திடீர்னு கண்ணை விழித்து பார்ப்பார். அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு முழிச்சு பார்த்த உடனே அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்ன வானத்தில் போர் விமானங்கள் எதையுமே காணுமே, ஒரு வேளை போர் நடந்துகிட்டு இருக்கிறத இப்போ கொஞ்சம் நிப்பாட்டி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கண்ணை திறந்த உடனே பார்ப்பார். அப்போ ஏன்னா வானத்தில் எந்த விமானம் போர் விமானமும் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ போர் நடந்துகிட்டு இருந்து அவர் அசந்து தூங்கிட்ட மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிப்பார். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது சரி கிடையாது, உடனே நம்ம அந்த ஆயுத கிடங்குக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஏன்னா இப்போ அங்கே தான் அவரோட அந்த போர் செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே அங்கே தானே இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகணும்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் தெளிவடைஞ்சு எந்திரிப்பார். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு உட்காந்துருப்பார். பக்கத்துலேயே அவரோட தொப்பி ஒன்று இருக்கும், அதை எடுத்து வேக வேகமாக போட்டுப்பார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஆனால் அவருக்கு உலகம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது தெரியாது. இப்போ அவர் எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்காக தான் இருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இடத்துல தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் இப்போ எந்திரிக்கும் போது 3 குட்டி பசங்க நிற்பாங்க. ஏன்னா அவங்க 3 பேருமே பால் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க விளையாடின பால் ஹிட்லர் கிட்ட விழுந்துரும். அதை எடுக்க தான் வந்திருப்பாங்க. இவர் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்து நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு எதுவும் செய்தா அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க விசாரிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவார் ஹிட்லர். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இந்த பசங்க தான் நம்மளோட எதிர்கால ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அவங்கள்ட்ட பாலை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சரி நம்ம இப்போ உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வெளியே பார்ப்பார். அவருக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா டோட்டலாக எல்லாமே மாறி இருக்கும், மக்களும் மாறி இருப்பாங்க. அவங்க கையில் ஏதோ ஃபோன் மாதிரி வச்சுட்டு, ஆனால் அவருக்கு அது தெரியாதுல்ல, அதாவது ஃபோன் வச்சுட்டு அவர் ஹிட்லருன்னு பார்த்தவொன்னே எல்லாருக்குமே அவர் புரிஞ்சுப்பாங்க, இவர் தான் ஹிட்லரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது, இவங்க என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக எவ்வளோ போராடிட்டு இருந்தோம், இவங்க என்ன ஃபோனை வச்சுட்டு ஒரு லூசுத்தனமாக என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பில்டிங் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக ஆகியிருக்கும். என்ன இவ்வளோ ஒரு பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சு, ஜெர்மனி அந்தளவுக்கு முன்னேறிடுச்சா, நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை நம்ம தான் கோமாவில் இருந்துட்டோமோ, இத்தனை வருஷம் என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹிட்லர் என்ன செய்வார்னா, இவனுக்கு என்ன விட்டால் விடிய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்பாரு. இங்கே தலைமை ஆளுமை அந்த நடக்கிற இடம்லாம் இருக்கும்ல, அந்த ஆளுநர்கள்லாம் கூடுற இடம், அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் அதை காதலையே வாங்கிக்காம அவர் பாட்டுக்கு நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு தான் இருப்பார். இப்போ அவர் அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அவர் கேட்கும்போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அவரை விடவும் மாட்டேங்கிறாங்க. மக்கள் கூட்டமாக சேர்ந்து அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஹிட்லர் பொறுக்கிற வரைக்கும் பொறுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னு ஒரு ஜெர்மனி லேடியை பார்க்குறாரு. இப்படிலாம் கேட்டால் இவங்க சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக அவர் கேட்குறாரு. இங்கே ஆளுநர் மாளிகை இருக்கும்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் ஹார்ஷாக கேட்கவும் அந்த லேடி பயந்துடுறாங்க. உடனே அவங்க பேக்லேருந்து ஸ்ப்ரே எடுத்து அவர் முகத்தில் அடிச்சு விட்டுறாங்க. இது அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால அவரால் கண்ணை திறந்து பார்க்கவும் முடியல. இப்போ கண்ணு ஃபுல்லாக அவங்க அடித்த ஸ்ப்ரேவால் சரியாக கண்ணு தெரியாமல் போயிடுது. அப்படியே தட்டி மாதிரி அவர் எந்திரிச்சு பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்றுமே கண்ணில் சுத்தமாக தெரியல. அப்படியே அவருக்கு எல்லாமே சிவப்பாக தான் தெரியுது, ஒன்றுமே புரியல. சரி இங்கேருந்து இப்போ போயாகணும், இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. கூட போகிற வரவங்களெல்லாம் விசாரிக்கிறார், யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதோடு அவர் இருக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளரை காட்டுறாங்க.
இவர் இந்த ஆஃபீஸில் பத்திரிக்கையாளராக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வேலை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட எப்போ பார்த்தாலும் சகஜமாக பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து அவங்க தான் அங்கே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வேறு யாரும் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இவரோட மேனேஜரே வந்து கொஞ்சம் கடுகடுப்பாக தான் எப்போவுமே இவர்கிட்ட நடந்துப்பார். ஸோ இவர் ஆஃபீஸ்க்கு வர நேரம் இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃபீஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்டி இருக்கார்ல, அவர் வந்து அடுத்த எம்டியாக ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸும் ஒரு லேடியும் 2 பேர் வந்து போட்டி போட்டு நிற்பாங்க. இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து அந்த எம்டி என்ன சொல்வார்னா, இவரை தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லும் போது அங்கே ஒரு மொட்டை போட்டு ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும், நம்ம தான் அடுத்த எம்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேரப் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் எல்லார்ட்டையும் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவர் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஏன்னா இவர் இன்னும் பேரை சொல்லலை, அதனால் அவர் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு அவர் பேரை மாற்றி அந்த லேடியோட பேரை சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் அப்படியே ஒன்றுமே ஓடாது. அந்த மீட்டிங்கில் உள்ள அத்தனை பேருமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. உடனே இவங்கள தான் அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். அடுத்த எம்டியா தேர்ந்தெடுத்த உடனே அவருக்கு முகமே வாடி போயிடும். ஏன்னா ஏன் அப்படின்னா இவர் தான் அடுத்ததாக எம்டியா ஆக போகிறாருன்னு அவரும் எதிர்பார்த்துருப்பாரு. அவர் கூட இருக்கவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இது அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். சொல்கிறவரும் பார்த்தீங்கன்னா இவரை சொல்கிற மாதிரியே ஃபுல்லாக வந்துட்டு கடைசியில் அந்த லேடின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு எனக்கு நீங்கள் இந்த கொடுத்த ஜாபை நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவருக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது. அங்கேருந்து வெளியே எந்திரிச்சு வந்துடுவார். அந்த லேடிட்டையும் சும்மா பேருக்காக வாழ்த்து சொல்லிட்டு வருவார். ஏற்கனவே இவரை பார்த்தாலே இவருக்கு ஆகாது. இப்போ வேற ரொம்ப வெறியேறி நிற்கிறாரு. இந்த டைமில் இவர் வந்து இந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். ஏதாவது ஒரு வேலை உருப்படியாக பார்க்குறியா, இங்கே கதை அழுக்கிறத தவிர வேறு ஒன்றுமே நீ செய்கிறதில்ல, உனக்கு இந்த ஆஃபீஸில் வேலையே கிடையாது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேலையை பிடுங்கிட்டு அவரை துரத்தி அனுப்பிடுவார். அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவார். நம்ம என்னடா செஞ்சோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இந்த டைம் திரும்ப ஹிட்லரை காட்டுவாங்க. இப்போ அவர் ஒரு வழியாக விசாரித்து எங்கே வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பழைய பேப்பர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேப்பர் ஸ்டோருக்கு வந்திருப்பார். அவங்கக்கிட்ட பழைய பேப்பர்லாம் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி என்ன டேட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஏன்னா புது காரெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஜெர்மனி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா வந்து இன்றைக்கி என்ன டேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பரில் பார்க்கும்போது 2014 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் கொஞ்சம் மயக்கமே வந்து அவர் கீழே விழுந்துருவார். அப்போ தான் இவர் என்ன நினைப்பார், அந்த பேப்பர் கடை வச்சிருக்காருல, அவர் என்ன நினைப்பாருன்னா, நீங்க பசியில் இருக்கனால தான் மயக்கம் போட்டு விழுறீங்க, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுப்பாரு. இது என்ன பசி வந்தால் இந்த சாக்லேட்டை சாப்பிடணுமா, இது எதால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய தானியங்களை வச்சு செய்யப்பட்ட சாக்லேட்டா இது, அப்படின்னா இன்னுமா பிரெட்டுக்கு பஞ்சமாக இருக்குது ஜெர்மனியில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஏன்னா இவ்வளோ முன்னேற்றம் மாற்றங்கள் இருக்கும் போது எப்படி ஒரு பிரெட்டுக்கு இன்னும் இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சாக்லேட்டை அவர் சாப்பிட்டு பார்ப்பார். அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவார். அவர் பாட்டுக்கு படிப்பார் படிச்சுக்கிட்டே இருப்பார். என்னென்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ அந்த பேப்பர் கடைக்கார் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்படி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர சொல்வார். அவரும் வெளியே வருவார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், உங்கள் கோட் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, அதனால் இங்கேருந்து போயிருங்க, நான் கடையை சாத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே அவரும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இப்போ அங்கேருந்து வேறு ட்ரெஸ் வாங்குகிற கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அது போக்குலேயே அப்படியே நடந்து அவர் பாட்டுக்கு போயிட்டுருப்பார். அப்போ போகும்போது தான் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த டைம் அவர் போயிட்டுருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இவர் இருக்கார்ல, பத்திரிக்கைக்காரர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இப்போ அவர் வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருந்துகிட்டு இருப்பார். அவங்க அம்மா தான் அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பத்திரிக்கைக்காரர் ஸ்டார்டிங்கில் அந்த மூவி ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார் சேனலுக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஒரு சில நியூஸ் மாதிரி இருக்கும். அதில் பேக் சைடு வந்து ஹிட்லர் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப் இருக்கும். அதை ஒரு வேணும்னே எடுத்திருக்க மாட்டார். அந்த டைம் தான் ஹிட்லர் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்து தேடிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஹிட்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படின்னா நீ அவரை உடனே என்ன எதுன்னு தேடி கண்டுபிடிச்சின்னா நீ உன்னோட இழந்த ஜாபையும் நீ வந்து திரும்ப வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. சரி நான் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவார். எப்படி பார்த்தாலும் அந்த வீடியோ எடுத்த சரௌண்டிங்குள்ளே தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த பத்திரிக்கைக்கார் வந்து கிளம்பி வருவார். இவரை தேடிக்கிட்டு வருவார். அவர் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால அதை துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வருவார். இந்த கடையில் வந்து எனக்கு வந்து ட்ரெஸ் இப்படி இருக்குது, எனக்கு வேறு ட்ரெஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அவங்களும் வந்துட்டு வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இதை கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வெட்டர் மாதிரியும் ஒரு ஜீன்ஸ் மாதிரியும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டுட்டு வருவார்.
அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பத்திரிக்கைக்கார் வந்து இவரை தேடிட்டு இருக்காருல்ல. அவர் வந்து பேப்பர் படித்த கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போய் எல்லா கடையும் விசாரிக்கும் போது இந்த பேப்பர் கடைக்கார்கிட்டையும் அவர் விசாரிக்கும் போது ஆமாம் இங்கே தான் இருந்தார், நான் தான் அந்த கடைக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹிட்லரை வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து உங்களை தான் தேடி இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பார். இவர் ஹேண்ட்ஷேக் பண்ண கை கொடுப்பார், அவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டார், அப்படியே நின்றுப்பார். இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, நீங்கள் ஹிட்லர் தானே, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். சரி ஓகே, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரு வீடியோஸ்லாம் எடுத்து சேனலில் நம்ம போடுவோம், யூடியூப்பில் போடுவோம், அது நிறைய லைக்ஸ் வரும், நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரின்னு சும்மா சொல்லி வைப்பார். ஏன்னா இவருக்கு இன்னும் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றதுக்காக சொல்லுவார். இப்போ அவரை கூட்டு போகிறதுக்காக இப்போ வீட்டில் வந்து அவரை கண்டுபிடிச்ச விஷயத்த அம்மா கிட்ட சொல்லுவார். இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ நல்லபடியாக கிளம்பி போ, நிறைய ஊருங்களுக்கு போங்க, நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க, 2 பேரும் சேர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், மக்களுக்கும் அவர் இருக்கிறது வந்து தெரியும், எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவருக்கு வந்து பணமும் காரும் கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ ஹிட்லரை கூட்டிக்கிட்டு அவர் வந்து காரில் தான் இப்போ போயிட்டுருப்பார். போகிற வழியில் வந்துட்டு ரூம் எடுத்து தங்குவாங்க, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அப்போ தான் அந்த ரூமில் தங்கி இருக்கும் போது டிவியை பார்ப்பார். அப்போ நியூஸ் ஓடிட்டுருக்கோம். இப்போ வந்து ஜெர்மனியை யார் ஆண்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு லேடி தான் ஆண்டுட்ருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு லேடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போரில் வந்து ஹிட்லர் வந்து ஜெயிக்காததுனால அந்த போலந்து லேடி வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவங்களா ஜெர்மனியெல்லாம் ஆள்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வரும். ஏன்னா போலந்து நாட்டே வந்து ஹிட்லருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும் அந்த டிவியை பார்த்த உடனே. சரின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு இப்போ எல்லா இடத்துக்கும் போவாங்க. எல்லாத்தையுமே அவருக்கு வந்து சும்மா சுற்றி காட்டுற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவர் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பார். அது நல்லா வந்து ஒரு நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் ஒரு பார்க்குக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹிட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியோட விளையாட போவார். அதுக்கிட்ட வந்து ரொம்ப இதாக விளையாட போவார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லத்தில் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா ஹிட்லர் விரலை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடும். அது கடித்தோடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணும் அப்படின்னா அவரோட கோட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கீழே அவர் உதறி விடுவார், விடவே விடாது. அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவர் சுற்றுறது இது என்னமோ ராட்டம் நினச்ச மாதிரி அந்த நாய்க்குட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும். அவருக்கு கோவம் தாங்காத அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கோட் போட்டிருக்காருல அதில் வந்து ஒரு துப்பாக்கி இருக்கும், எடுத்து அதை சுற்றுவார். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அந்த இடத்துலேருந்து இவரை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அந்த துப்பாக்கியும் வாங்கிடுவார். இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கைக்காரர் சொல்லுவார். அவருக்கு கோவம் வரும். அந்த மாதிரி அவரை சமாதானப்படுத்திட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருப்பார். இப்போ இவங்க லைவெல்லாம் வருவாங்க. ஹிட்லர் என் கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் லைவ்லாம் இவர் போட்டுட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் கொண்டு வந்த காசு வந்து ஃபுல்லாக காலியாக போயிருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹிட்லருக்கு நல்லா பெயிண்ட் பண்ண தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணுவார். அந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒருத்தவங்களை உட்கார வச்சு அப்படியேவும் வரைவார். கற்பனையாகவும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறதுனால அந்த பெயிண்டிங் எல்லாமே நல்ல ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து போதுமான அளவுக்கு காசு வந்துட்டுருக்கும். ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் அந்த பத்திரிகைக்காருக்கு ஒரு யோசனை வரும். இப்படியே நம்ம சுற்றிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து திரும்ப அந்த சேனலுக்கு போவோம், நம்ம கூட ஹிட்லர் இருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது மூலிமா கண்டிப்பாக அந்த சேனல்காரவங்க திரும்பவும் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க, நம்மளும் ஹிட்லரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு கதையெல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஹிட்லர் வச்சு படம் எடுக்கலான்ற ஒரு ஐடியா வந்ததுனால சப்போர்ட்டுக்காக திரும்ப அவர் வேலை பார்த்த சேனலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். இதுக்காக திரும்பவும் அந்த மேனேஜரை வந்து பார்க்க வருவார். அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒத்துக்க மாட்டார். அப்புறம் ஹிட்லரை பார்த்தோன்னா அவர் ஒத்துப்பார். அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வித்தியாசமாக பேசுகிறத பார்த்துட்டு ஆள் தான் பார்க்க ஹிட்லர் மாதிரி இருக்கா, ஆனால் உண்மையான ஹிட்லர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துடும். 2 பேரும் இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இது உண்மையான ஹிட்லர் இல்லை, ஹிட்லர் மாதிரி யாரோ ஒருத்தர் வேஷம் போட்ட மாதிரி அவர் நினச்சிப்பார். வெளியே போக சொன்ன உடனே அவருக்கு அதெல்லாம் புரியாமல் ஹிட்லர் என்ன பண்ணுவார்னா நேராக எம்டி ரூம்குள்ளே போயிடுவார். அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட நான் வந்து ஜெர்மனியை வந்து இன்னும் நல்ல முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து அதுக்கு அதாவது வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவங்களுக்கு வந்து இவரோட அப்ரோச் வந்து பிடிச்சிருக்கும். எப்படி நம்ம அந்த பிளான் பண்ண போகிறோம், உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம நினைக்கிறத வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்போ லைவாக தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதாவது ஹிட்லரை வச்சு லைவாக ஒரு பேட்டி எடுத்துகிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இவங்க ஓகே பண்ண விஷயங்கள்லாம் அந்த மேனேஜருக்கு பிடிக்காதுல்ல, அவருக்குன்னு சப்போர்ட்டிவ் ஆள் இருப்பாங்கல்ல, அவரும் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா லைவ் நேரத்தில் வந்து ஹிட்லருக்கு
மக்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த போலந்து நாட்டை பிடிக்காதுல, அந்த மக்களை கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு எழுதி கொடுப்போம். அதை வந்து அவர் வந்துட்டு அப்படியே அங்கே பேசும்போது மக்கள் வந்து ஒரு காமெடி ஷோவாக அது போயிடும். ஜெர்மனி மக்கள்லாம் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஹிட்லருக்கு தெரியாது. அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஹிட்லருக்கு வந்து அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு வேலையும் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து இந்த டெக்னாலஜிலாம் தெரியாதுல்ல, அதனால் இந்த பொண்ணை வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுக்குறதுக்காக சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்காக அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த டைமில் தான் இப்போ வந்து ஹிட்லர் வந்து லைவ் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ இவர் லைவ் வர டைமும் வந்துடுச்சு. அவரை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாங்கள் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரியே பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா மக்களுமே இப்போ இவரோட பேட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப ஹிட்லர் வந்த ஒரு சந்தோஷத்தில் எல்லாரும் ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹிட்லர் வந்து அவரோட கெட்டப்பில் பேச ஆரம்பிப்பார். அவர் என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிவின்றது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. ஆனால் இன்றைக்கி மக்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா விஷயமும் வந்து தேவையில்லாத விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கு நிறையா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து போலாந்து மக்களை பற்றி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு, ஆனால் அதெல்லாம் நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அது மட்டுமே பேசிகிட்டு இருப்பார். இன்னும் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பேருக்கு வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை ஏற்படுத்தி கொடுக்கணும், நம்ம நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். இது எல்லா மக்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினச்சவங்களெல்லாம் இப்போ தடமே தெரியாத மாதிரி நான் அழிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு நான் வந்து நம்ம நாட்டை நம்ம உயர்த்தி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறது மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அவரோட ஸ்பீச் அவர் ரொம்ப, அதாவது பேச்சு திறமை வாய்ந்தவர் தானே, அதனால் அவரோட ஸ்பீச் எல்லா மக்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடும். இப்போ அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. எல்லோரும் ஹிட்லர் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சேனலே ரொம்ப பாப்புலர் ஆகிடும். எங்கே பார்த்தாலும் ஹிட்லர் பேஜாக தான் இருக்கும். அவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த டிவி அந்த சேனல் மேனேஜருக்கும் அங்கே வேலை பார்க்குற அவருக்கும் வந்து பிடிக்காது. ஏன்னா எம்டியாக அவர் வரணும்னு நினச்சி வேற ஒருத்தவங்க பண்ண பிளான்னால இப்போ சேனல் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு போச்சுன்னா நம்மளுக்கு இனிமேல் மேனேஜர் போஸ்டிங்கே கேன்சல் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரும் அவர் கூட இருக்கிற ஒரு ஆளும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அவர் ஹிட்லர் வந்து ஒரு பார்க்கில் வந்து ஒரு நாயை சுட்டு கொன்னார்ல, அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதை இப்போ லைவாக போட்டு காட்டிட்டு, நீ இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவர் வந்து அது வேணும்னு அது மாதிரிலாம் அவர் எந்த எக்ஸ்கியூஸுமே சொல்ல மாட்டார். டைரெக்டாக அது லைவ் போகுதுன்றதை பற்றிலாம் அவருக்கு கவலையாக இருக்காது. இதெல்லாம் நீ இஷ்யூ ஆக்கிட்டு பெரிய பெரிய வேலை பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா உன்னையும் இதே மாதிரி சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே அப்படி சொல்லுவார். இது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஹிட்லர் வந்து இவ்வளோ கொடூரம் ஆளா, ஒரு நாயை இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டு இருக்காரு, அது இல்லாமல் அதை பற்றி கேட்க போன அவரையும் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக வந்து உன்னை கொல்லுவன் வந்து சொல்கிறாரே, இவர் வந்து இவ்வளோ மோசமான ஆளா அப்படின்னு சொன்னோன்னா மொத்தமாக அந்த சேனலுக்கு கிடைச்ச பேர் அப்படியே டவுன் ஆகிடும். இது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். வேலையை விட்டே துரத்துறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அந்த எம்டி வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே மன கஷ்டமாயிரும். ஹிட்லரும் அந்த பத்திரிகையாளரும் வந்து அந்த இடத்த விட்டே வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஹிட்லர்கிட்ட அவர் வர வழியில் கேட்டுகிட்டே இருப்பார், நீங்கள் வந்து அன்றைக்கி மயக்கமாகி விழுந்தீங்கல்ல, அது எங்கேருந்து வந்து விழுந்தீங்க, எப்படி என்ன இதுன்னு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அவர் எதுவுமே அவருக்கு சொல்ல தெரியாது. அவர் பாட்டுக்கு அமைதியாகவே இருந்துகிட்டு இருப்பார். சரின்னு சொல்லிட்டு அவரும் அதை விட்டுருவார். இப்போ திரும்ப வந்து அந்த எம்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சேனல் பேர் வந்து இவ்வளோ கெட்டு போச்சு, இதை திரும்ப அதை கொண்டு வரணும்னா திரும்ப ஹிட்லரை யாரால் அது இழந்தமோ அவரையே திரும்ப கொண்டு வர வச்சு அவரை ஒரு படமாக பேசாமல் எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் ஹிட்லரை தேடி கண்டுபிடிச்சி திரும்ப நம்ம படம் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி அவரை கூட்டு வர சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையாளர் இருக்காரில்ல, அவர் என்ன சொல்வார்னா, இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அப்படி இவரை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறது, அதாவது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ இந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டில்ல, அதுக்கு நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஐஸ் வச்சு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது வந்து இப்போ சேனலை வந்து அவங்க திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக தான். அப்போ இவர் என்ன சொல்வார்னா, பத்திரிக்கையாளருக்கு அவர் சொல்வார், அப்போனா நான் எனக்கு நீ என்னோட வேலையை வந்து நீங்கள் பர்மனெண்ட் பண்ணாதான் இதுக்கு நான் ஒத்துப்பேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த வேலையை வந்து ஓகே பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்காக ஹிட்லர் ஒரு டைம் வருவார், அந்த பத்திரிக்கை அது மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த டைமில் அந்த பத்திரிகையாளர் வந்து என்ன செய்வாருன்னா, அவர் போய் அவர் ஹிட்லர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்தார்ல, அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது உண்மையிலேயே அது ஒரு ஆயுத கடங்கான இடமா தான் இருக்கும். அப்படின்னா இவர் என்ன நினைப்பாருன்னா, அப்போ இந்த ஹிட்லர் வந்து ஹிட்லர் வேஷம் போட்டோ இல்லை ஹிட்லர் மாதிரி ஒரு ஆளோ கிடையாது, இவர் உண்மையான ஹிட்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார். இதை போய் மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னா பத்திரிகை கிட்ட போய் சொல்லணும். அதனால அவர் மேனேஜர் கிட்ட போய் சொல்லுவார்,
சொல்லுவார். அவர் எங்கே, ஹிட்லர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கெல்லாம் இப்போ இவரோட கான்டாக்டே வச்சுக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அவரை சமாளித்து அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அவங்க சொல்கிற மாதிரிலாம் அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி இவரும் வந்து நடிச்சிட்டு இருப்பார். அதே சமயத்தில் ஒரு சில நேரம் அவங்க கொடுத்ததை பேசுவார், சில நேரம் முக்கால்வாசி நேரம் தனக்கு என்ன தோணுதோ அதே தான் அவர் ஸ்பீச் பண்ணிகிட்டு இருப்பார். அதுவே நல்லா வைரலாக போயிட்டுருக்கும். அந்த படம் நல்லா எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த படத்தில் ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஹிட்லர் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி அவர் வந்து போலந்து நாட்டு மக்கள் வந்து அதாவது யூதர்கள் இருக்காங்கல்ல, இன்னுமா இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து பேசுவார். அது வந்து இந்த பத்திரிகையாளருக்கு வந்து கோவம் வரும். ஏன் இன்னுமே இவர் இப்படி இன்னும் அவங்க மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டுட்டு இருப்பார். அதெல்லாம் இப்போ அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். அப்போ இவர் உண்மையான ஹிட்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவர் நினைப்பார். இப்போ அந்த ஒரு ஷாட் எடுப்பாங்க. அந்த ஷாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையிலேயே அவர் எப்படி ரூல் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த படமாக அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் வந்து இந்த பத்திரிகையாளர் அங்கே வந்துருவார். நீ தானே உண்மையாலேயே ஹிட்லர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாரு. அவர் அப்படியே பார்த்துட்டே நிற்பார். நீ தான் எவ்வளோ பேரை கொன்று இருக்க, அந்த நாயை சுட்டு கொன்ன மாதிரி நீ எவ்வளோ பேரை கொன்று இருக்க, உன்னால் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்வார். அதுக்கு ஹிட்லர் என்ன சொல்வார்னா, நான் ஆட்சிக்கு வரும்போது நான் மக்கள்கிட்ட பேசும்போது உண்மையை தான் நான் சொல்லி பேசினேன். என்னோட பேச்சில் தான் அவங்க நம்பிக்கை ஏற்பட்டு தான் எனக்கு அவங்க ஓட் பண்ணாங்க. அதனால தான் நான் பதவிக்கே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் நாட்டை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். நான் தப்பானவன் அப்படின்னா என்ன தேர்ந்தெடுத்த மக்களும் தப்பானவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். நீ என்ன சொன்னாலும் உன்னை ஏற்றுக்க முடியாது, நீ பண்ணது தப்பு தான், நீ எவ்வளோ பேரை கொன்று இருக்க, நீ ரொம்பவே எல்லாரையும் மக்களை கஷ்டப்படுத்தியிருக்க, அந்த மாதிரிலாம் அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அது எல்லாத்தையுமே அவர் சொல்லி காட்டுவார். அது அவர் எதுக்குமே மசிய மாட்டார். உடனே இவர் துப்பாக்கி எடுத்து அவர் சுடுறதுக்காக போவார். ஹிட்லர் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பார். அப்போ தான் டக்குன்னு இவர் என்ன செய்வார்னா ஹிட்லரை ஷூட் பண்ணிடுவார். அவர் டக்குன்னு ஹிட்லர் வந்து இறந்து போயிடுவார். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லர் வந்து பின்னாடி பக்கமாக எந்திரிச்சு நிற்பார். அவருக்கு ஒன்றுமே புரியாது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பார். ஏன்னா இப்போ தானே நம்ம சுட்டோம், இப்போ தானே செத்து போனால் அதுக்குள்ளே திரும்ப எந்திரிச்சு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். அப்போ தான் ஹிட்லர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு ஜெர்மனியில் ஒரு ஆளோட கையால் கண்டிப்பாக என் சாவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். கட் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து சினிமா தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரிகையாளராக இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் வந்து ஒரிஜினல் ஆள் கிடையாது. அவர் மாதிரியே ஒரு ஆள் டூப்ளிகேட் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. இது ஹிட்லருக்கும் தெரியாது. அந்த படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஒரிஜினல் பத்திரிகையாளர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரை வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து சேர்த்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னார்ல இவர் தான் ஒரிஜினல் ஹிட்லர், அதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது, அவர் மயக்கம் அடைஞ்சு கிடந்த இடத்துல தான் அந்த ஆயுத கிடங்கே இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னதை வந்து யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயம் உண்மையாகவே இருந்தாலும் இது வெளியே உலகத்துக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பைத்தியம் மாதிரி வளர்றன்னு சொல்லிட்டு அவரை அந்த பைத்தியம் பட்டம் கட்டி அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. அவர் பாட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இருந்துகிட்டு இருப்பார். இப்போ ஹிட்லர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகிடும். எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. என்னதான் அவர் செஞ்சது பிடிக்காம இருந்தாலும் இப்போ அந்த படம் நடித்ததுக்கு அப்புறமா அவர் மக்கள் திரும்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்குமே ஹிட்லரை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஹிட்லர் எதுக்கு திரும்ப வந்தார் அப்படின்றதுக்கான பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் எங்கேருந்து வந்தார், அவர் எப்படி திடீர்னு கண் முழிச்சார் அப்படின்றதெல்லாம் எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அது மட்டும்தான் மைனஸாக இருக்கும். மற்றபடி ஒரு படம் நடித்து மக்கள் மனசில் இப்போவும் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அது உண்மையும் கூட தான். ஹிட்லரோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம படிச்சிருப்போம். என்னதான் அவர் செஞ்ச சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச நபர்களில் ஹிட்லரும் கண்டிப்பாக ஒரு ஆளாகவே இருப்பார். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஹிட்லரை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை மூலிமா திரும்பவும் ஹிட்லரோட கேரக்டர் மூலிமா பார்த்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ஸோ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் நம்ம சந்திக்கலாம்.